முதலாவது இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் பிதாவின் திட்டத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவின் திட்டத்திலே பாவம், மரணம், மீட்பு, இதனுடைய வழிமுறைகள் எப்படி நடந்தது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆதாம், இயேசு, பாவம், மரணம், ஆதாம் மூலமாக எல்லாருக்கும் மரணம், கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் ஜீவன், இது போன்ற பாடங்களை நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கணும். அதுக்கு முன்னதாக நாம இன்றைக்கு படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம பாவம். ஜென்ம பாவம்னா ஆதாமுடைய பாவம் நம் எல்லோருக்கும் வருகிறதா. இந்த படிச்சாதான் அதை படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இதற்காக நம்ம தெரிந்து கொண்ட வசன பகுதி சிலவற்றை இருக்கிறது. நாம் அறிந்த வசனம் வரைக்கும் நாம படிக்க போறோம். ஏற்குறைய எந்த அளவுக்கு நாம் படிப்போம் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது எடுத்துக்கொண்ட வசன பகுதி சங்கீதம் 51:1-5 வரைக்கும். ஒரு சகோதரன் வாசி கேட்போம். சங்கீதம் 51:1-5. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்களற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதுதான் நம்ம படிக்க போற வசன பகுதி. இதோ 5ஆம் வசனங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக தாவீதானவர், இந்த எழுதின ஆசிரியர் யாரா இருந்தாலும் சரி, தாவீதான் சொல்லப்படுது. அப்போ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படியானா பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறது போன்ற ஒரு காட்சி இங்க இருக்கிறது. அப்படி இருக்குதா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதை கேள்வி கேட்கிறோம். நீங்க ஆமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொல்லுங்க. 51:5 நீங்க பாருங்க. ஆதாம் செய்த பாவத்தினால் தாவீதானவர், தாவீதின் தாயானவள் துர்க்குணமாய் இருக்கிறாள் என்று இந்த வசனம் ஏதாவது சொல்லுதா? அந்த வசனத்துல அங்க இருக்கா? ஆதாமுடைய பாவத்தினால தாய் துர்க்குணமாக இருக்கிறாள் என்று இந்த வசனம் சொல்லுதா? அப்படி இல்லை. இரண்டாவது கேள்வி, தாவீதின் தாயானவள் பாவமாய் இருப்பதற்கு காரணம் ஆதாமின் மூலமாய் வந்த பாவம்தான் என்று கர்த்தர் சொல்றாரா? அதுவும் இங்க இல்ல. மூன்றாவது கேள்வி, தாவீதானவர் தன் தாயின் கற்பத்தில் உருவாகும் போது துர்க்குணத்தினால் உருவானேன் என்று சொல்லுகிறாரா, இல்ல துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றாரா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? துர்க்குணத்தில் உருவாவதற்கும் துர்க்குணமாகவே உருவாவதற்கும் வித்தியாசம் இருக்கு. துர்க்குணத்தில் உருவாக சொல்லும் பொழுது இப்பதான் நமக்கு இது மாதிரி போர்டு வேணும். சரி, அப்ப துர்க்குணத்தில் உருவானு சொல்லும் போதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல துர்க்குணம் இருக்கு, அதுல உருவாராரு. இவரு அதை பத்தி துர்க்குணமா இல்ல. துர்க்குணத்தில் உருவாவதற்கும் துர்க்குணமாகவே உருவாவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்கே அந்த வசனம் இருக்கிற பிரகாரம் வாசிக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், அப்படிதான் இருக்கு. துர்க்குணமாகவே நான் உருவானேன் அப்படி இல்லை. என் தாய் துர்க்குணத்தில் இருக்கிறார், நானும் துர்க்குணமாகவே உருவானேன், அப்படி ஒரு வசனம் இங்க இல்லைங்க. அதனால நம்ம என்ன இருக்கோ அப்படியே புரிஞ்சுக்கணும். துர்க்குணத்தில் உருவானேன், இவர் உருவானாரா இல்லது தாய் துர்க்குணமா இருக்கிறாளா? அப்ப அங்க சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில். இப்ப கேள்வி இன்னொன்னு கேட்போமா? தாவீதின் தாயானவள் துர்க்குணமாகவும் பாவமாகவும் இருந்தபடியால் தாவீதானவர் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்றாரா? அப்படி இங்க இல்ல. பாவத்தில் என்பதற்கும் பாவத்தோடு என்பதற்கு வித்தியாசம் இருக்கா? நான் அங்கிருந்து வந்தேன் என்பதற்கும் நான் அதோடவே வந்தேன் என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப பாவத்தில் உருவாவதற்கும் பாவத்தோடு உருவாவதற்கும் வித்தியாசம் இருக்கு.
இப்போ அடுத்த கேள்வி கேட்போம். 5ஆம் வசனத்தை பாருங்க. தாவீதின் தாயானவள் துர்க்குணமாகவும் பாவமாகவும் இருந்தபடியால் தாவீதை அவன் தாய் பாவத்தோடும் துர்க்குணத்தோடும் கற்பந்தரித்தாள் என்ற வார்த்தை இருக்கா? மனிதங்க எப்படி புரிந்து கொள்றாங்களோ அதற்கு ஏற்றவாறு நான் அப்படி சொல்றேன். அதை அப்படி இல்லை என்பதை நீங்க பாக்குறீங்க. அடுத்த கேள்வி, தாவீதின் தாயானவள் தாவீதை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்றால் தாவீதின் தாயானவள் ஆதாமின் பாவத்தினால் பாவியாக இருந்தபடியால் அது அப்படி நடந்தது இந்த வசனம் சொல்லுதா? அதுவும் சொல்ல, அப்படி இல்லைங்க. பாருங்க. அடுத்த கேள்வி, தாவீதின் தாயானவள் துர்க்குணமாகவும் பாவமாகவும் இருந்தபடியால் தாவீதும் துர்க்குணமாகவும் பாவமாகவும் உருவானார் இந்த வசனம் இருக்கா? அப்படின்னு சொல்லல. அப்ப எப்படிதான் இருக்குது? தாவீதை அவன் தாயானவள் கற்பந்தரிக்கும் போது அவள் பாவியாக இருக்கிறாள். ஏனென்றால் அவள் ஆதாமின் பாவம் இவளுக்கு வந்தபடியால் அப்படின்னு இருக்கா? அப்படி இல்லை. அப்ப இப்படி சொல்லுவோமா? இவளுக்கு ஆதாமின் பாவம் இவளுக்கு வராதபடியால் அப்படி எதுவும் அது சொல்லப்படல. வந்தபடியால் சொல்லப்படல, வராதபடியாலும் ஒண்ணுமே இங்க இல்ல. இப்ப தாவீதை அவள் தாயானவள் கர்ப்பந்தரிக்கும் போது அவள் பாவியாக இருக்கிறாள். ஏனென்றால் ஆதாமின் பாவம் இவளுக்கு வந்தது அப்படின்னு இருக்கா? அப்படி இல்லை. ஆதாம் பத்தியே சொல்லவே இல்லை. இந்த மனுஷங்க ஆதாம கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க. அப்ப ஆதாம் செய்த பாவத்தினால் தாவீதின் தாய் பாவியாக இருக்கவில்லை. ஆமாவா? அப்படிதான் இருக்கு. அப்படி வசனம் இல்ல. ஆதாம் செய்த பாவத்தை பத்தி இது பேசல. அப்ப தாவீதின் தாயானவள் தாவீதை பாவத்தில் கற்பந்தரித்தால், ஏனென்றால் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானது வர முடியாது என்பதற்காக நாம் அப்படி உணர்ந்து கொள்ள முடியும். யோபுல ஒரு வசனம் இருக்கு. 14:4 படி. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. சரி, இப்படி கூட அதை பொருத்தி பார்க்கறாங்க. அது பின்னாடி இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆதாம் தொடங்கி காயின் மூலமாக ஆதாமின் பாவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று வரை பின்தொடர்கிறதா? அப்படிங்க இல்ல. சரி, அப்படியானா இங்க என்ன முடிவுக்கு வர்றோம்? தாவீதை கற்பந்தரிக்கும் போது தாய் பாவமா இருக்கா, தாவீதின் தாய் துர்க்குணமா இருக்கா. ஆனா தாவீது பாவியாக பிறக்கல அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? மனிதனை தேவன் உண்டாக்கும் போது செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கி 7:29. சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் தாழ்த்தாவிட்டால், அப்ப பிள்ளைகள் என்பது பாவியாக இருக்கிறார் என்று எந்த வசனத்துல இருக்கு? இல்லை. அப்படின்னா ஆதாமுடைய பாவம் இந்த தாய்க்கு இல்லை என்பது அந்த வசனத்துல தெரியுது. இன்னொரு வசனத்துக்கு நாம் போறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். போதும். 5ஆம் வசனம். இப்போ இது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அப்போ தேவன் சொல்றாரு, இந்த மற்ற காரியங்களை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, அந்த வார்த்தை நீங்க பாருங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். இது இருக்குல்ல, பிதாக்களுடைய அக்கிரமம் தானே சொல்லப்படுது. சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்க போறோம். பிதாக்களின் அக்கிரமத்திற்காக பிள்ளைகளை விசாரித்து தண்டிப்பேன் அப்படி சொல்றாரா, விசாரிப்பேன் சொல்றாரா? என்ன சொல்றாரு? இந்த வசனத்துல என்ன இருக்குங்க? பிதாக்களின் அக்கிரமத்திற்காக பிள்ளைகளை விசாரித்து அந்த அக்கிரமத்திற்காக பிள்ளைகளை தண்டிப்பேன்றாரா? விசாரிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பிதாக்கள் அக்கிரமம் செய்ததற்காக பிள்ளைகளை தண்டிப்பேன் என்று சொல்றாரு. அப்படி சொல்லல, அவர் விசாரிப்பதாக சொல்றார். இப்ப பிள்ளைகள்
பாவம் செய்யாதிருக்கும் போது பெற்றோருடைய பாவத்திற்காக பிள்ளைகளை தண்டிப்பேன் என்று இந்த வசனம் சொல்லுதா? பாருங்க, விசாரிப்பேன் என்பதற்கும் தண்டிப்பேன் என்பதற்கும் வேறு வேறு அர்த்தங்க. அப்ப தண்டிப்பேன் என்ற வார்த்தை இங்கே இல்ல. அப்ப விசாரிப்பதும் தண்டிப்பதும் சமமா இல்ல. ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்க, உபாகமம் 24:16. அதே பழைய ஏற்பாட்டுலதான் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம், அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்காக பிதாக்களும் கொலை செய்யக்கூடாது. அவன் பாவத்திற்கு அவனவன் தான் செய்யணும், கொலை செய்யணும். அப்படியானா இந்த பாவம் அவங்களுக்கு இல்லை. அப்ப விசாரிப்பேன்னா என்ன பாருங்க, அது ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம போதிக்கணும், பெரிய விரிவா அது போகும். இப்ப பிதாக்களின் பாவத்தின் விளைவுகளை பிள்ளைகளுக்கு சுமக்க வேண்டியிருந்ததா? இது உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், தேவன் ஒரு வாக்களித்தார், நிச்சயமாக வனாந்தரத்தில் 440 ஆண்டுகளாக உங்களை அலைய விடுவேன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் பாவம் செய்யவில்லை. பிதாக்கள் பாவம் செய்தார்கள், பிள்ளைகள் அந்த காரியங்களை விளைவுகளை சந்தித்தார்கள். இது உங்களுக்கு புரியுதா? ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவரு ஏதோ பாவம் செஞ்சிட்டார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சிக்கிட்டார். அந்த தண்டனை அவருக்கா அவருடைய மனைவி மக்களுக்கா? தண்டனை என்பது அவங்க எதுக்குமே உடன்படல, முகாந்தரம் இல்ல. அந்த தண்டனை என்பது அவருக்கு மட்டும்தானா இல்ல மனைவி மக்களுக்குமா? அவருக்கு மட்டும். நீதிபதி அப்படிதான் சொல்லுவாங்க, போலீஸ்காரங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, அந்த தண்டனையினுடைய விளைவு அவங்க அனுபவிக்கணுமா வேண்டாமா? என்ன விளைவு? இவர் தான் வருமானம் கொண்டு வந்தாரு, இவர் தான் வேலை செஞ்சாரு, இவர் தான் வாடகை கட்டினாரு, இவர் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரு, இதெல்லாம் இப்ப என்ன செய்யறது? இப்பெல்லாம் இல்ல. அதனுடைய விளைவினுடைய சுமை இருக்குமா இருக்காதா? அதேதான் இஸ்ரவேல் மக்கள் அனுபவிச்சாங்க. அப்ப பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சுமந்துட்டு தெரிஞ்சாங்க வனாந்தரத்துல. பாருங்க, அப்போ அவங்க பாவத்துக்காக இல்ல, பிதாக்களுடைய பாவத்திற்காக. அது தண்டனை இல்ல, விளைவு. அதனுடைய விளைவை அவங்க சுமந்தாங்க. சரி, இப்போ 40 பிதாக்கள் சோரம் போனதற்காக போத பாதகத்தை பிதாக்கள் 40 வருடங்கள் சுமந்தார்கள். அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் போறோம். இப்ப 2வது வசனத்துல நின்றோம், இப்ப 3வது வசனத்துக்கு போறோம். 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப ஆதாமுக்குள் மரிக்கிறது போல அப்படின்னா அது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமா இல்ல பூமிக்குரிய மரணமா? சரி, அதை புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது ஒரு உயிர்த்தெழுதல். இப்ப ஆதாமுடைய பாவத்தினால எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்போ ஆதாம் பாவத்தின் விளைவாக நன்மை தீமை அறியத்தக்க ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட முடியல. இப்போ என்ன செய்தார்? இப்போ அதனால என்ன வந்துச்சு? பூமிக்குரிய மரணமும் வந்தது, ஆவிக்குரிய மரணமும் வந்தது. அப்ப ஆதாம் நன்மை தீமை கனியை சாப்பிட்டபடினால தேவனை விட்டு பிரிந்தாரா? இப்போ பூமிக்குரிய மரணம் ஏன் வந்தது? அதனுடைய தண்டனையா அதனுடைய விளைவா? அல்லது ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாமல் போனதுக்காகவா? எப்படி வேணா நீங்க சொல்ல முடியும். பாருங்க, இப்ப ஆதாமுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இப்ப சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே தேவன் பார்த்தாரு, அது என்றென்றைக்கு உயிரோடாதபடி சுடரொளி பட்டயத்தை காவல் வச்சிட்டார். ஜீவ விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்கு, அதை சாப்பிட முடியாதபடி காவல் போட்டார். இப்ப இனிமே என்ன வரும்? அவருக்கு பூமிக்குரிய மரணம் வரணும். பூமிக்குரிய மரணம் ஏன் வந்துச்சு? பாவத்துக்காக வந்ததா? பாவத்தின் விளைவா வந்ததா? பாவத்துக்காக என்ன வந்தது? தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பாவத்தின் விளைவாக என்ன வந்தது? ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாதபடினால என்ன வந்துச்சு? பூமிக்குரிய மரணம் வந்துச்சு. இந்த பூமிக்குரிய மரணம் முதல் யாருக்கு வந்ததுங்க?
ஆதாமுக்கு. அதன் மூலமா எல்லாருக்கும் வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சு. அதன் மூலமா கிறிஸ்து மூலமா எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுதலும் கிடைக்குது. நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கும். ஆதாமுடைய பூமிக்குரிய மரணம் நல்லவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நல்லவங்களுக்கு மாத்திரமல்ல, நல்லவங்களுக்கும் தீமையானவங்களுக்கும் எல்லாத்துக்கும். எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் அவங்க எழுந்திருப்பாங்க. அப்படிதான் சொல்றாரு தேவன். 1 யோவான் படிச்சீங்கன்னா மன்னிக்கணும், யோவான் 5:28-29. 5:28-29 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு பூமிக்குரிய மரணம் வந்தது. ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாமல் போனதற்காக. அதனுடைய விளைவாக எல்லாரும் என்ன செய்றாங்க? வரிசையா மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் மரிக்கிறார்கள். அது நல்லவங்க மாத்திரமல்ல, எல்லோருமே பூமிக்குரிய மரணம் அடைவார்கள். அதே போல கிறிஸ்து மூலமாக எல்லோருமே ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலும் அடைவார்கள், நல்லவர்களும் தீயவர்களும். அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்று சொல்லும் போது பூமிக்குரிய மரணம் பற்றி பேசுகிறதா, ஆவிக்குரிய மரணம் பற்றி பேசுகிறதா? பூமிக்குரிய மரணம். இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் சொல்லியிருந்தோம். யோபு 14:4 மறுபடியும் வாசிங்க. இப்ப அதை நம்ம கொஞ்சம் விவரிச்சுட்டு போயிடுவோம். சுத்தமானதை பிறப்பிக்க கடவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. சரி, இப்ப அந்த வசனத்தை பாருங்க. அசுத்தமானதிலிருந்து எது அசுத்தம்? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க கூடுமோ என்ற போது, மனிதன் மாம்சத்தில் இருக்கிறபடியினால் வாழ்நாள் சஞ்சலம், நோய், அவன் சாகாமல் இருக்க முடியாது என்பவர்களை பற்றி அது பேசிக் கொண்டு வருகிறது. இறந்த பின் அவன் சரீரம் மரத்தோடு ஒப்பிடும் போது அது நிலை என்ன பாருங்க. யோபு 14 அதிகாரம் முழுசு நீங்க வாசிப்பீங்கன்னா, இப்ப நீங்க வாசிக்க முடியாது. அது நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். பூவை போல அறுப்புண்டு போகிறான், நிழலை போல ஓடி போகிறான். பிறகு கூலிக்காரனுடைய நிழலை போல போய் கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தை குறித்தாவது 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்களை துளிர்க்கும், அதன் வேறு தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினாலே அது துளிர்த்து இளமரம் போல என்ன செய்யும்? கிளைவிடும். மனுஷனோ வென்றால் 10ஆம் வசனம், செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்றார். அப்ப இந்த பூமியில் இருக்கிற நாட்கள்ல நம்முடைய சரீரத்துல வாழ்நாள் நோய் சஞ்சலம் எல்லாம் இருந்தாலும் இதுல இருந்து சுத்தமானது நம்ம வந்துட முடியுமா? 22ஆம் வசனத்தை படிங்க. அவன் மாம்சம் அவனில் இருக்கிற வரைக்கும் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். இதுதான் சூழ்நிலை இங்க இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து தப்ப முடியாது. அப்ப அசுத்தமான இந்த மாதிரி காரியங்கள் இருந்து நாமும் புதுசா ஒன்ன காரியம் துவக்க முடியாது. அதுக்கு நோய் வரும், சஞ்சலம் வரும், குறுகி இருக்கும், அது ஓடி போகும், அது துளுக்காது, செத்தா போயிடுவது. இதுல இருந்து நீங்க என்ன புதுசா ஒண்ணு உண்டாக்குவீங்க? ஒண்ணுமே உண்டாக்க முடியாது. அது கரெக்ட், அது அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி இருக்கு. இது பாவத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா ஆதாமின் பாவம் ஒவ்வொரு மனிதனோடு பிறப்போடு எல்லாருக்கும் வருகிறது என்று இது சொல்றது கிடையாது. அப்ப இந்த வசனத்தின் சூழ்நிலை நமக்கு ஒண்ணும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த சூழ்நிலை தெளிவாவே அங்க இருக்கிறது, குழப்பமா ஒண்ணும் இல்ல. அதுக்காக நம்ம யூகிக்கவும் முடியாது. இப்ப அடுத்த வசனத்துக்கு போறோம். யோவான் 9:1-3. யோவான் 9:1-3. இதெல்லாம் அவங்க காட்டுற வசனம் பதிங்க. ஜென்ம பாவத்திற்காக காட்டக்கூடிய வசன பகுதி. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு லகுவாதாங்க இருக்கு. இப்ப யார் செய்த பாவம் என்று கேட்கிறாங்க. அவங்களுடைய நினைவு பிள்ளைகளோ பிதாக்களுடைய பாவத்தினால பிள்ளைகள் பாவியா பிறக்கிறாங்க. இன்று வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க. அவன் என்ன செஞ்சானோ, அவன் இப்படி ஊனமாயிட்டான், இவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அந்த பாதகம் இவனுக்கு வருது அப்படி சொல்றது நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்க. இது மனிதர்கள் பெரும்பாலும் இப்படி ஒண்ணு புரிஞ்சிருக்காங்க.
ஆனா தேவன் அதுக்கு எதிராக தான் இப்பொழுது பேசுறாரு. அப்படியானா இப்ப ஒரு கேள்வி கேட்போம். அப்போ இங்கே யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பாவியா இருக்கிறார்களா? கண்டிப்பா இல்லை. அப்போ பெற்றோருடைய பாவத்திற்காக பிள்ளைகள் பாவியா இல்ல, தேவனுடைய கிரியில் வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்திருக்கிறாங்க. இது ரொம்ப எளிமையா தான் இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு குழப்பம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்னொரு வசனத்தை படிக்கிறோம். பிரசங்கி 6:10. பிரசங்கி 6:10. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. இருக்கிறவனும் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாதுன்றார். முன்னாடியே நல்லவன் கெட்டவங்க என்று சொல்லி தேவன் பேர் வச்சிட்டாரா? அப்படிதான் அது சொல்ல முடியுமா? இல்ல அப்படிதான் சொல்றாரா? பிறந்த உடனே என்று சொல்றாரா? பிறந்த அந்த நாளிலே என்று சொல்றாரா? இல்ல பிறந்த அந்த நேரமே என்று சொல்றாரா? அப்படி சொல்லாம பிறந்தது முதல் என்று சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாருங்க? முன்னமே அப்படின்றார். இருக்கிற எவனும் தோன்றும் முன்னமே. அப்ப இன்னும் நம்ம கவனமாக பார்த்தா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரசங்கி இப்போ முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான்னு சொல்லுது, மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோட அவனால் போராட முடியாது அப்படின்னாரு. அப்ப தேவனுடைய தீர்மானத்துல அவங்க இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. அப்ப நல்லவங்க கெட்டவங்களை அவரை படைச்சிருக்க முடியாதுன்னு நமக்கு பிரசங்கி 7:29 தெரியுது. இப்ப என்ன பேர் வச்சிருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா மற்ற வசங்களை பார்க்கும்போது எவனும் கெட்டவனா பறக்கிறது இல்லை, உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டுதான் வர்றாங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அதுக்கு மேல நமக்கு தெரியாது. இன்னும் நம்ம இன்னொரு வசனம் இருக்கு, அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, ஆனால் பார்க்கலாம். சங்கீதம் 58:3. சங்கீதம் 58:3. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அப்போ துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறாங்களாமா, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறாங்க. இதை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்ச முடியும். இவங்க பொய் சொல்லி வழிதப்பி போகிற பருவத்தில் இருக்கிறாங்களா? பொய் சொல்லி வழிதப்பி போகிற பருவத்தில் இருக்காங்களா? அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அவ பொய் சொல்றாங்களா? அவங்க கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறாங்க, அது ஒரு வார்த்தை இருக்கு. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறாங்க. பிறந்ததுல இருந்து எந்த குழந்தை பொய் சொல்லும்? அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பிறக்கும் போதே எந்த குழந்தை பொய் சொல்லும்? எந்த குழந்தை நீங்க பார்த்திருக்கீங்க? அப்போ பொய் சொல்லுகிற பருவத்தை குறித்து இது பேசுகிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்ப பேசுகிற பருவத்தில் இவர் இருக்கிறார்கள், அதுவும் பொய் பேசுகிற பருவத்தில் தான் அவங்க இருக்கிறதாக இது காணப்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கிருந்தா கொண்டு வர்றாங்க. இப்போ அதை கொஞ்சம் முறியடிப்பதற்கான சில வசனங்களை நம்ம சொல்றோம். எசேக்கியேல் 18:20. அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவில் செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இதப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவோ சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. சரி, இப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவா இருக்கு, உபாகமத்திலையும் தெளிவா இருக்கு. அப்ப இது என்ன சொல்றீங்கன்னா, இன்னும் ஒரு வசனம் முன்னாடி வசனம், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்குசி போயின என்று 18ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன?
அப்போ பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றா பிள்ளைகளுக்கு எப்படி பல்லு கூசும்? நீங்க மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு புளி சாப்பிட்டீங்கன்னா புளிப்போ சாப்பிட்டு இருக்கும் போது என் வாய் என்ன செய்யும்? எனக்கு ஏன் கூசுது? கூசுறது மாதிரி உணர்வா இல்ல கூசுதா? பிதாக்கள் திராட்சை காயை சாப்பிட்டா அப்புறம் மறுபடியும் ஒரு அரிசியோ அல்லது வேற பருப்போ சாப்பிட்டா இவங்களுக்கு பல்லு கூசுமா அவருக்கு கூசுமா? சாப்பிடுறவர் கூசுமா? சாப்பிடுறது உணர்ந்து கொண்டாரு கூசுறது மாதிரி அவருக்கு உணருமா? வால் ராவணிங்கன்னா அவங்களுக்கு பல் கூசும். கிச் கிச் கிச்னு ஒரு சத்தம் கிடைக்குதுன்னா பல் கூசுறது மாதிரி உணர்வு ஏற்படும். ஆனா நீ கடிச்சீங்கன்னா இங்க கூசாது, ஆனா ஒரு உணர்வு ஏற்படும். இது நம்முடைய ஃபீலிங்கா இருக்கு. அப்ப இனிமே என்ன செய்ய வேண்டாம் சொல்றாரு, அதை சொல்ல வேண்டாம் அப்படின்றார். அப்ப தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமக்க மாட்டாரு, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தையும் சுமக்க மாட்டார். அப்ப அவன் பாவத்துக்கு தான் அவன் சாகணும். இனிமே இந்த பழமொழி என்ன செய்யாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. அப்படியானா ஆதாமின் பாவம் தொன்று தொட்டு வருகிறது என்று ரோமன் கத்தோலிக்க மக்கள் நம்புறாங்க. நம்ம ஒவ்வொரு சபையினுடைய உபதேசத்தையும் ஒரு நாள்ல படிப்போம். இந்த வகுப்புல, இது மாதிரி வகுப்புல, அதாவது உலகத்தில் தோன்றியிருக்கிற அநேக சபைகளுடைய உபதேசம் அனைத்தையும் நம்ம ஒரு நாள் ஒன்னா கத்துக் கொடுப்போம் உங்களுக்கு. அவங்க என்ன நம்புறாங்க, அதை எப்படி நீங்க முறியடிக்கணும் அப்படிங்கறது ஒரு நாள் கற்றுக் கொடுப்போம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்குதான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இப்ப வரைக்கும் ஆர்சியில குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிஎஸ்லையும் கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கல பாருங்க. அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாவம் பிள்ளைகளோட பிறக்கறதுல. ஆனா சரீரத்துல பாதிப்பு இருக்கலாம். சரீரம் வேற, ஆத்மா வேற. பாருங்க, குழந்தை உருவாகும் போது கர்ப்பப்பையில இருந்து மனதும் இருதயமும் வேற, சரீரம் வேற. சரீரத்துல தாய்க்கு தகப்பனுக்கு என்ன நோய் இருக்கிறதோ ஜீனியரல் மூலமா அது என்ன செய்யலாம், அதே மாதிரி வரலாம். கண்ணு, காது, மூக்கு, முழி, இது அவங்கள போல வரலாம். ஆனா பாவம் முழு பாவியா இருந்தாலும் அந்த பாவத்தோடு அது பிறக்க முடியாது, எந்த வசனத்தையும் இல்லை. அது மனது இருதயம் சம்பந்தப்பட்டது, இது மாம்சம் சம்பந்தப்பட்டது. இப்ப மாம்சம் வித்தின் மூலமாக வருகிறது, மனதும் இருதயமும் தேவன்கிட்ட வருகிறது. அப்ப அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இது போய் அதுக்குள்ள போகாது, அவன் செஞ்சாதான் போகும். ரோமர் 5:12 வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதை நம்ம அடுத்த வாரத்துல கொஞ்சம் வெளிப்படையா படிக்க போறோம். அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் வந்துருச்சு. அப்ப யாரோ செஞ்சதுக்கான நமக்கு வரலங்க, அது பிரவேசித்தது, ஆண்டு கொண்டது. இதெல்லாம் ரோமர்ல நம்ம படிக்க போறோம். இதை படிச்சுட்டாதான் அது படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா அதே 5ஆம் அதிகாரம் 20 அந்த ஆதாமுடைய நீதியும் கிறிஸ்துனுடைய நீதியும் மாற்றி மாற்றி சொல்லப்படும். அதை பத்தி நம்ம வருங்காலத்துல நம்ம படிக்க போறோம். அப்ப நம்ம படிப்போம். அப்போ என்ன படிப்போம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ரோமர் 5:16-17 படிங்க. 17 படிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இதை நீங்க படிச்சு பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நீதியினாலே ஒரே பாவத்தினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனுக்கு எதுவான தீர்ப்பு வந்துருச்சு. இதை நீங்க ஆமாண்டீங்கன்னா அதையும் ஆமான்னு சொல்லணும். இதை நீங்க ஆமா இல்லைன்னீங்கன்னா அதையும் இல்லைன்னு சொல்லணும். ரெண்டையும் மாறி மாறி வச்சிருக்காரு. யார? ஆதாமையும் இயேசுவையும். அப்ப இயேசுனுடைய நீதி நம்ம பெறணும்னா ஒண்ணுமே செய்யாம வந்துச்சுன்னா ஆதாமுடைய பாவமும் நம்ம ஒண்ணும் செய்யாம தான் வரும். அப்படின்னா சாத்தியமா அப்படின்னா நீங்க படிச்சு பார்த்துவாங்க. அப்ப என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இது அந்த அதிகாரம் படிக்கும் போது நம்ம படிச்சிடலாம். இப்ப எல்லாரும் பாவம் செய்தாதான் நமக்கு பாவம் வரும். பிறக்கும் போது
மனிதர்கள் செம்மையாய் பிறக்கிறார்கள், உபாய தந்திரங்களை தேடுகிறார்கள், தேவனுடைய சொத்து. அங்க பாவமா பாவியா அவன் பிறக்கல. சில வசனங்கள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு கருகளா இருக்கிறது. ஆனாலும் அவைகள் பிறந்த பிற்பாடு, இப்ப யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் வயிற்றுக்குள்ள, அந்த ஈசாக்குடைய மனைவியுடைய வயிற்றுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களா? மோதுனாங்களா? மோதுனாங்களே. அப்போ அவங்க எதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க? நல்வினை தீவினை ஒண்ணுமே அறியல. இதெல்லாம் நமக்கு அதிகமா தெரியாத ஒண்ணு. கொஞ்சம் தான் தெரியும். தெரிஞ்ச வரைக்கும் தான் பேச முடியும். தெரியாத வரைக்கும் நம்ம பேச முடியாது. அப்படியானால அங்க பாருங்க, அவங்களுக்கு குழந்தைங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு காட்சியை காட்ட செஞ்சாங்களா, இல்ல தேவன் சும்மா மோத வச்சாரா, இல்ல மோதுனாங்களா? உண்மையிலே மோதுனாங்களா? அப்புறம் வரவிடாம எதுக்கு பிடிச்சிட்டு வராங்க? பிறக்கும் போதே புதிய பிடிச்சிட்டு பிறந்தான்னு சொல்லலையா வார்த்தையானது? அப்ப ஏதோ அவங்களுக்கு இருக்கா, தெரியுதா? தெரியுது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? பிறக்கும் போது செம்மையா தான் பிறக்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க மாத்துவீங்க? அதை ஒரு காட்சியை ஒண்ணு நடக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். இப்ப வாழ்த்து, மரியாளுடைய வாழ்த்து கேட்ட பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யுது? துள்ளுச்சு. அவ சந்தோஷத்தை அனுபவிக்குதான். கேட்டிருக்க, அது துள்ளுது. இவ சந்தோஷிக்கும் போது அவள் அது துள்ளுது. பாருங்க, அப்ப இவளினால அது நடக்குதா, இல்ல இவள் யோசிப்பதனால நடந்ததா தெரியாது. அவர் சொல்லுகிறார், நல்வினை தீவினை ஒண்ணுமே அறியல, ஆனாலும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த வசனங்கள் நீங்க பார்க்கும்போது அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் செம்மையா பிறக்கிறாங்க, பிள்ளைகள் தேவனுடைய சொத்து, அவர்கள் பாவியாக பிள்ளைகள் பிறப்பது இல்லை அப்படின்ற வார்த்தை நமக்கு வரும்போது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது ஒரு நோக்கங்களுக்காக தேவனுடைய செயல்பாடாக இருக்க முடியும். மற்ற காரியங்கள் பிள்ளைகள் பாவியாக பிறக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்ப பிறந்த பிற்பாடு கூட பெற்றோருடைய பாவத்திற்காக பிள்ளைகளை தண்டிப்பது கிடையாது, அவன் பாவத்துக்காக தான் தண்டிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றாங்க. ஆதாமுடைய பாவத்திற்காக தேவ மகிமை என்ன செய்யல? அற்று போகல. அப்ப பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு வராது. அவரு குடிகாரரா இருப்பார்னா பிள்ளைகள் பார்த்து குடிக்கும். சிகரெட் பிடிப்பார் என்றால் பிள்ளைகள் பார்த்து குடி. கற்றுக்கொள்ளுகிறது, உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறது. அவ கோவப்பட்டார்னா பிள்ளையும் கோவப்படும். நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படியே பேசும். நீங்க எப்படி சேட்டை பண்றீங்களோ அப்படியே அது பிள்ளைகள் சேட்டை பண்ணும். அப்ப பிள்ளைகள் நீங்க அடிக்க முடியாது. அது நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. ஆனா நம்முடைய பாவமே, நம்ம அப்படி இருந்தாலும் அந்த பாவத்தோடு அந்த பிள்ளை என்ன செய்யாது? பிறக்காது. சொல்லுவாங்க மக்கள், பாருங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்காங்க. அது எப்படி ஏதாவது பிறந்துடும்? அது ஒரு தப்பான வார்த்தை. இவன் கத்துக்கொண்டாத வருமே தவிர பிறக்கும் போது எப்படி என்ன செய்யாது? கண்டிப்பா வராது. அது உலகத்தின் பேசுற பேச்சு. அப்ப அந்த பேச்சு பிறக்கும் போதே ஒரு கெட்ட சுபாவமா பிறக்கிறது இல்ல. சில தேவன் சில காரியங்களுக்காக சிலரை பிறக்க வச்சிருக்காரு. இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான். நீங்க திருத்துவீங்க, அவனை திருத்திடுவீங்க. தேவன் ஒரு நோக்கத்துக்காக அவனை படைச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப சில காரியங்கள் நமக்கு விதிவிலக்கா இருக்கு, அதை நீங்க பேச முடியாது. அப்ப சில காரியங்களை தேவன் ஒரு காரியத்தை நோக்கத்துக்காக வச்சிருக்காரு. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், எல்லோருக்கும் விரோதமா இருப்பான்னு தேவன் சொல்லி போட்டாரு. இன்னும் அவர் ஆபிரகாம் என்ன வளர்ப்பார்? அவரை வளர்த்தா என்ன வரும்? வராது. அது அவர் பார்த்துப்பார், அது எனக்கு தெரியாது. சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு சில கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு தெளிவா இருக்கிறது. அவனுடைய பாவங்களுக்காக பாவியான செயல், ஆதாமுடைய பாவத்திற்காக இவன் பாவியா வரல மட்டும் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அவன் பாவத்துக்காக தான் அவன் சாகுறானே தவிர யாருடைய பாவத்துக்கு யாரும் கணக்கு சொல்ல மன்னிக்கணும், தண்டிக்கப்பட மாட்டாங்க. கண்டிப்பா விளைவு அவங்களுக்கு வருங்கிறத மறந்துடக்கூடாது. விளைவு ஒரு கற்றுக்கொள்வாங்க, பாவங்களை கற்றுக்கொள்வாங்க. இப்ப நான் எப்படி போதிக்கிறேனோ, எப்படி பேசுறேனோ சபையார் கற்றுக்கொள்வாங்க. நான் சரியா சொல்லும் போது சரியா கற்றுக்கொள்வேன், தவறா சொல்லும் போது தவறா போயிடும். இப்படிதான் பூமிக்குரிய பெற்றோர்களும் தன்னுடைய குடும்பத்தை நடத்தும் போது சரியான வழியில் நடத்தாவிட்டால் பிள்ளைகள் தவறாக இருப்பாங்க. சரியா வழியில் நடத்தும் போதும் தவறானதை தெரிந்து கொள்வார்கள். அப்ப சரிப்படுத்தணும். அந்த மத்திய ஒட்டி இருக்கும், அங்க நம்ம என்ன செய்யணும்? அங்கிருந்து சரிப்படுத்தவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.